ஹலோ கைஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹாஸ்ஃபால்ட் தான் விளாட போகிறோம். ஓகே, இப்போ சர்வருக்குள்ளே போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் விளாண்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டார்க் கேமர் 2.0லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் விளாண்டு வந்து போட்டிருக்கேன். பிசிங்கிற பாருங்கள், லேப்டாப்பில் விளாண்டு போட்டிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடுச்சு. ஓகே, இது ஏதோ டிஎஸ்ஸு. ஆமாம் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கராஜ் லெவல் வந்து 10க்கு போச்சு. இது வந்து நியூ ஐடி தாங்க வரும். ஸோ ஓல்டு ஐடி அந்த சேனலில் வரும். நீங்கள் வந்து அந்த சேனல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேட்ச்சை விட்டுருங்க. இது வந்து ஒரு ஹேக்கர். நமக்கும் இந்த இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பிளேயர் வந்து நமக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில. ஓகே, இதை விட்டு வெளில வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டிவிஷன் 2. அது ஏன் டிவிஷன் 2னா நம்ம ரேங்க் அவ்வளோதான். எந்த ரேங்க்கில் இருக்குமோ அந்த டிவிஷனு. இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காட்லெட்டுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இது டிவிஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு ஓகே இதுதான். ஸோ இப்போ வந்து ஒரு ரேங்க் இருக்கும். நோவிஸ், ரூக்கி, ப்ரோ, எலிட். நம்ம எலிட்டில் இருக்கோம். 3 ரேங்கை தாண்டி. இது வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி டக்குன்னு ரேங்க்லாம் தாண்டாதுங்க. நிறைய போட்டு புஷ் பண்ணணும், சரியாக எடுக்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாடவே இல்லை. அன்ரேங்க்லேருந்து பிரான்ஸ் 1 வரையும் புஷ் பண்ணியிருக்கேன். அடுத்து சில்வர் 4, கோல்டு 4, பிளாட்டினம் 4, லெஜண்ட் லீக். இதெல்லாம் நம்மளால் முடியாது. ஓகே கைஸ், இப்போ வந்து காட்லெட் வந்து அடுத்து மாஸ்டருக்கு கொண்டு போகணும். இப்போ வந்து சேலஞ்ச் இன்னும் 2 டிக்கெட் இருக்குது. ஓகே இவன் வேணாம். இவன் வந்து ரொம்ப பவர். இவனும் வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். இப்போ ஜெயிக்க முடியும், பட் கேரண்டி இவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே, இவனை சேலஞ்ச் பண்ணலாம். காட்லெட் என்ன அப்படின்னு சொல்கிறான். அதான் அவன் 5 கார் வச்சு டைம் செட் பண்ணியிருப்பான். நம்ம 5 கார் வச்சு அவன் டைமை பீட் பண்ணும். என் டாப் 5 கார்ஸ்லாம் வந்து நான் எடுக்கிறேன். இதுக்கு வந்து சென்டனரி. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆவென்டேட்டர் ஜே. ஓகே, அடுத்து இதுக்கு என்ன? இதுக்கு வந்து எஸ்பிஜே இருக்கும். எங்கே அங்கே இருக்குது எஸ்விஜே ரோட்ஸ்டர். இதுக்கு இந்த ஓகே. தென் கலாரடோக்கு நிலோ 27. ஓகே கைஸ், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபெராரி J50 வச்சுக்கலாம். ஏன்னா இதோட ஆக்சலரேஷன் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ இதோட ரூல் என்ன அப்படின்னா, அவன் செட் பண்ண டைம் முடிக்கணும். 3 மேட்ச் நம்ம கரெக்டாக அவன் டைமை பீட் பண்ணிட்டோன்னா இந்த மொத்த காட்லெட்டுக்கான பாயிண்ட்டு கொடுத்து க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் நம்மளோட இது. ஓகே, இதெல்லாம் யாரும் அனுப்பிச்சி விட்றாங்க. ஓகே அவ்வளோதான், வந்துருச்சு கைஸ். ஓகே வந்துருச்சு. ஓகே, 3, 2, 1 எங்கடா? 1 கோ. அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன்னால் வந்து முன்னாடி வரும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து நீங்கள் 45 செகண்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ட்ராக்கெல்லாம். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா மேப்பில் முன்னாடி இருக்க சூப்பர். ஸோ ஒலி முடிஞ்சு கைஸ். என்ன மாதிரி அதிகமாக 360 பண்ணாதீங்க, அது கொஞ்சமாக பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா, அவன் நல்லா நம்மளை முன்னாடி பீட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ முன்னாடி ப்ளூ கலரில் போய் காட்டல, அதுதான் அவன் செட் பண்ண டைமோட கோஸ்ட் மாதிரி. ஓகேவா? அடுத்து நிலோ கலாரடோ. ஓகே, நம்ம நிலு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்றைக்கும் கைவிட்டதில்லை நம்மளை. ஓகே, ஏன்னா என்னோட மோஸ்ட் ஹையஸ்ட் ரேங்காரே நிலு 27 தான். ஓகே இந்த மேப்பா கைஸ். இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நிலோட ஆக்சலரேஷன் தான், பட் என்ன பண்ணுறது, நைட்ரோ கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஐயோ, முன்னாடி போயிட்டாங்க கைஸ் போட 360 கைஸ். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ப்ளூ நைட்ரோ யூஸ் பண்ணுங்கள். ஓகே 360 போட மறந்துட்டேன், பரவாயில்ல. கைஸ் மேப்பில் பாருங்க, பக்கத்தில் வரான். ஐயோ அந்த ப்ளூ கலர் தான் அவன். ஓகே, ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பக்கத்தில் க்ரீன் கலரில் காமிக்க பார்த்திங்களா யோர் டைம்னு, நம்ம அது க்ரீனில் காமிச்சா ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபெராரி J50, நம்ம வந்து எஸ்விஜி. ஓகேவா? தப்பு ரேஸில் பண்ணாமல் இருந்தாலே ஜெயிச்சிருவோம் மக்களே. அதுதான் ஒன்று சொல்கிறேன். பெரிய ஏதாவது தப்பு பண்ணோன்னா ரேஸில் தோற்றுருவோம். ஓகே, இப்போ J50 கிட்ட ஏதாவது தப்பு பண்ண மாட்டோம். ஆனால் இந்த டச் டைப் ஆனில் இருக்கும் போது ஃபோனில் விளாடும் போது தப்பு பண்ணிடுவோன்னு பயத்திலே பண்ணிடுவோம். ஓகே
இது வரையும் ரேஸ் வந்து காம்படிஷனாக தான் போயிட்டுருக்கு. லீடெல்லாம் எடுக்க முடியல கைஸ், அவ்வளோதான். அவன் வந்து நைட்ரோ கரெக்டாக யூஸ் பண்ணுறான். நான் வேறு இங்கே கொஞ்சம் ஓவர் ட்ரிஃப்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அவ்வளோதான் கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், அவன் நைட்ரோ வந்து ரேம்பில் யூஸ் பண்ணிட்டான். நான் ரேம்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணேன். அதனால் வந்து இந்த மேட்ச்சை தோற்றுட்டேன். பட் 1 செகண்ட் டிஃப்ரெண்ட்னாலும் தோற்றதான். பட் இப்போ போன ஸ்பெஷல் ஹண்ட்டில் வந்து ஆவண்டேட்டர் ஜேங்க, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துட்டேன். ஓகேவா, டபுள் ஸ்டார் அப்பில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்பெஷல் ஹண்ட் விளாண்டவங்களுக்கு தெரியும், ஆவண்டேட்டர் ஜே வந்து நான் எடுத்தேன். ஸோ இப்போ அந்த ஆவண்டேட்டர் ஜே நம்ம ஹெமிகேட்டை தோக்கடிக்குமா? இங்கேஸ் இந்த மேப்பு இதில் வந்து ஷார்ட்டாக ட்ராக் பரவாயில்ல. பட் இதே மேப்பில் லாங் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ரேம்ப் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஹெமிகேட்டெல்லாம் ஒரு இதாக, அது டி கிளாஸு, நம்ம கார் ஏ கிளாஸ். அதுவும் மிட் டாப் டயர் நம்மது. அவன் வந்து ஒரு லோ டயர் கார். ஆனால் அந்த வச்சு சொல்ல முடியாது, அதோட ஷேப்பு எல்லாமே ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்கும். கைஸ் இந்த ரேம்ப்பு தாங்க சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ரேம்ப்பு பாருங்கள். இது வந்து இப்போ இங்கே ஃபினிஷ் லைன் இருக்கும். பட் ஃபினிஷ் லைன் உள்ளே அந்த தாண்டிலாம் போச்சு அப்படின்னா இங்கேருந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பாறை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எந்த ட்ராக்கில் போனாலும் நறுக்குன்னு போய் முட்டிப்போம். அது வந்து ஃபோனில் அப்படி தான் கைஸ் முட்டிப்போம். இப்போ வந்து நம்ம சென்டனாரியோ இது வந்து எப்படி கிடைக்கும்னு தெரியும் உங்களுக்கே. சும்மா வாட்ச் ஆடு அந்த மாதிரி பார்த்தா அதில் ஒருத்துக்காருங்க. இது டெய்லி கார் லூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ டக்குன்னு போயிட்டு இந்த கார்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ இருக்க பிளேஸ்க்கெலாம் இருக்குது. ஓகே 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 அவ்வளோதான், நைட்ரோ போட்டாச்சு. அப்புறம் இந்த லோட்டஸுமே வந்து அவ்வளோ நல்ல கார்லாம் இல்லை. சரவணா கால் பண்ணுறான். ஓகே, இப்போ லோட்டஸுமே அவ்வளோ நல்ல கார் இல்லை. இப்போது அவ்வளோதான், பின்னாடி தான் இருக்கான், பிரச்சனை இல்லை. பட் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக நைட்ரோ மேனேஜ் பண்ணால் தப்பு பண்ணாலும் அதை சரி செய்ய வாய்ப்பு இருக்கும். கைஸ் இனிமேல் அவன் என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, அதே மாதிரி நம்மளும் ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ல் 3 ஜெயிச்சிட்டோம். 3 ஜெயித்தாலே நம்ம ஜெயித்த மாதிரி அர்த்தம். ஓகே கைஸ், இதோட நமக்கு காட்லெட் க்ளவுஸு, டெய்லி ரிவார்டு இதெல்லாம் தருவாங்க. கைஸ் இன்னும் ரேங்க் புஷ் நிறையா வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் டார்க் கேமிங் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கே 2 வீடியோ போடுறேன். பை கைஸ்.